தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம OnePlus ரீசெண்டா லான்ச் பண்ண OnePlus Nord Buds இதை தான் பார்க்க போறோம். குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். அண்ட் பர்டிகுலர்லி இந்த பர்டிகுலர் பட்ஸ் உடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 2700 சொல்லியிருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு இது எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்ஸ் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கலர்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு Black, இன்னொன்னு வந்து ப்ளூ. பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர்ட் ஃபினிஷிங்ல நல்லா இருக்கு. பாக்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் OnePlus Nord Budsன்றது தெளிவா வந்து போட்டுருக்காங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு பட்ஸ் உடைய கேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. ரெட் கேபிள் கார்டு அது கொடுத்திருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா Nord உடைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைனை பார்த்துடலாம். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக போயிட்டு கர்வியா இருக்கு. நீங்க பாக்கெட்ல போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையை அழுத்தி வச்ச மாதிரி இருக்கும். இது அந்த அளவுக்கு கிடையாது. நீங்க நிக்க வச்ச அழகா டேபிள் மேல நின்றுடும். பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்து நல்லா இருக்கு. இதோடைய பிசிக்கல் ஓரியன் பார்க்கும்போது உங்களுக்கு பின் பக்கமா வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு எல்இடி வந்து இருக்கு. அண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா உள்ள நமக்கு எல்ஆர் அப்படின்னு சொல்லி 2 சிம்பிள் இருக்கு. பிளஸ் நம்மளுடைய இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை பற்றி தான் நான் கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைனில் இருக்குங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து பார்க்குறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட் வச்ச மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் எல்லாம் யூஸ் பண்ணி பாடல்கள் மாற்றுறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இன்இயரில் போயிட்டு ஒரு பட்ஸ் மாதிரியும் கிடையாது. நல்ல ஒரு TWS நல்ல நீட்டமாக ஒரு ஸ்டெம்மோட கொடுப்பாங்களே, கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேர்ந்த ரெண்டுத்தோட கலவை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் லுக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதில் மொத்தமாக 4 மைக்ஸ் இருக்குது. மேலே 2 மைக் கொடுத்துருக்காங்க, கீழே 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடையாது. அது ஒரு காணா தான் வந்து நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே கால் பேசிட்டு எப்படி இருக்குன்றதையும் வந்து நான் சொல்கிறேன். ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பெஷலி எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டெம் வந்து வெளியே இருக்கிறதுனால நமக்கு வைக்கிறது எடுக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் இந்த இடங்கள் நான் இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான். வச்சாலே அந்த ஃபிங்கர் பதிஞ்சிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கும் போது உங்களுக்கே வந்து தெரியும். டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சாங்கும் வந்து கேட்குது. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் சாங் போகிறது, இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரே டைமில் இந்த டிவைஸ்லேருந்து அந்த டிவைஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹே மெலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வந்து OnePlus டிவைஸ் யூஸ் பண்ணலன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசரும் வந்து உங்களுக்கு ஒரு வேளை பூஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில், அதாவது பேஸ் அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் எல்லாம் வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய டிவைஸ். ஒருவேளை உங்ககிட்ட OnePlus இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டேரக்டா வந்து நீங்க ஓப்பன் பண்ண கனெக்ட் ஆயிடுது. டேரக்டா செட்டிங்ஸ்ல போனாலே இப்போ நான் சொன்ன பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். டிரைவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 12.4mm கான டைட்டானியம் டிரைவர்ஸ் கொடுத்துருக்கதா வந்து சொல்றாங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. 2700 இந்த சவுண்ட் குவாலிட்டி ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ரொம்ப லவுடாலாம் எதிர்பார்க்காதீங்க. நான் வந்து 100% எப்பவுமே வச்சு கேட்க மாட்டேன். பட் 100% வச்சிங்கன்னா ஒரு சில டைம்ல நீங்கள் வைக்கக்கூடிய ஈக்குவலைசரை பொறுத்து சவுண்ட் கொஞ்சம் வந்து டிஸ்டார்ஷன் ஆகுது. ஸோ நான் வந்து 85% வரைக்கும் வந்து வச்சு கேட்டு பார்த்தேன். அதில் சவுண்ட் வந்து நல்லா இருக்கு, பிரச்சனை கிடையாது. மிட்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெளிவாகவும் இருக்கு. ஸோ அதில் இஷ்யூஸ் வந்து கிடையாது. பேஸ் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற பேஸ் அந்த அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் நீங்கள் ஹெவியாக எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சார்ஜிங்கை பற்றி பேசும்போது இதில் டைப் சி சார்ஜிங் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நீங்கள் 10 நிமிஷம் போட்டீங்கன்னா 5 மணி நேரத்துக்கான பிளே பேக் இதில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி வரைக்கும் வந்து சிங்கிள் பிளே பேக் வரும்னு சொல்றாங்க. பட் நான் சொல்றது வந்து ஒரு 5 to 5.5 hours அந்த அளவுக்கு வந்து வரும்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ராவே வரும். நீங்க கேஸ்ல போட்டீங்கன்னா ஒரு 20லிருந்து 22 மணி நேரம் கூட வரும். அவங்க 25 மணி நேரம் வந்து கிளைம் பண்றாங்க. ஏன் அவ்வளவு நேரம் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுல டிஃபால்ட்டா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கிடையாது இல்லையா. ஸோ அதனால தான். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க கால் பேசும்போது எல்லாமே ஏஐல வந்து வரக்கூடிய ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கு. ஸோ நீங்க பேசுறது ஆப்போசிட் சைடில் கிளியரா கேட்கும்ன்றது போல சொல்றாங்க. ஸோ அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த ஆடியோ நம்ம OnePlus Nord இதுல மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இப்ப ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பக்கத்துல கோபி இன்னும் சத்தமும் போட்டுட்டு இருக்கான். இருந்தாலுமே இதுல நாய்ஸ் எல்லாம் வந்து கேக்குதா, கோபி வாய்ஸ் எல்லாம் கேக்குதா
அப்படின்றத சொல்லுங்க. IP55க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளூடூத் 5.2க்கான சப்போர்ட் இருக்கு. ஆடியோ கோடெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு SBC அண்ட் AAC-க்கான சப்போர்ட் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் வயர்லெஸ் ரேஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் 10 மீட்டருக்கான ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ரேஞ்ச் எப்பவுமே அதிகமாக டெஸ்ட் பண்ண மாட்டோம். பட் இதுல கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வரும்போது பிரச்சனை கிடையாது. ஒரு 2 செவரு தாண்டினா கண்டிப்பா பிரேக்கேஜ் இருக்கு. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஸோ நீங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ணி பாடல்கள் கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே வந்து தெரியும். ஸோ அது இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஓவராலா 2800 ரூபாய்க்கு இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரைசிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல சவுண்ட் கிளாரிட்டி இருக்கு. பேஸ் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு காம்படிஷன்ஸ் இருந்தாலுமே OnePlus வேணும்னு நினைக்கிறவங்க OnePlus டிவைஸ் இருந்து வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு பட்ஸ் மாதிரி தெரியும். நீங்க ஒருவேளை வேற டிவைஸ் வச்சு இது வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். நான் சொன்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மற்றபடி இதோட டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ரொம்ப மோசமான டிவைஸ்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஸ்பெஷலி ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க OnePlus. அதை நம்ம கழுவி ஊற்றிருந்தோம். ஏன்னா அந்த விலைக்கு அது ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது 2,800 ரூபாய் இது கண்டிப்பாக நல்ல பட்ஸ்ன்னு சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். டிவைஸ் வருமோ இல்லையே தெரியாது. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர் கூட ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.